அவரை சனி பகவானை சொல்றதே என்ன சொல்லுவாங்க, முடவன் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அவருக்கு நிறைய புராண கதைகள் இருக்கு. அதுல ஒரு கால் ஊனமானவர் அப்படின்னு சனி பகவானை வர்ணிக்கிறாங்க. கருமை நிறமானவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிரகங்கள்ல இந்த அசுப கிரகம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு பொருந்தக்கூடியது. நம்ம ஏழ்பி லக்னத்துல என்ன சொல்லுவோம்னா, அசுபர்ங்கிறது கிரகங்கள்ல கிடையாது. அவங்க நிக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி. இப்ப எப்படி துரியோதனன் கர்ணனுக்கு நல்லவன் அப்படின்னு காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரிதான் அந்த கிரகங்கள்ல பொறுத்தளவுல நிக்கக்கூடிய இடங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு சிலருக்கு நன்மையாகவும் ஒரு சிலருக்கு தீமைகளை தரக்கூடியவர்களாகவும் அவங்களுடைய இயல்பு மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சனி பகவானுடைய இயற்கையான குணத்தன்மை என்ன அப்படின்னா, இது ஒரு அசுப கிரகம், நல்லதே பண்ண மாட்டாரு. அவர் இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் சரி பண்ணிக்குவாரு, ஆனா அவர் பார்க்கக்கூடிய இடங்களை கஷ்டப்படுத்துவாரு அப்படிங்கிறது தான் இவருடைய குணத்தன்மையாக இருக்கு. இப்படிப்பட்ட சனி பகவான் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருடைய யோசிக்கும் திறன் ரொம்ப ஸ்லோவாகும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி ஆழ்ந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த முடிவுங்கிறது ரொம்ப லாங் டைம் ப்ராசஸா இருக்கும். இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னே வச்சுக்கோமே, அந்த தொழிலினுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா ரொம்ப லாங்கா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஆவரேஜ் அப்படியே போகும். அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். அப்போ இவங்களுடைய யோசிக்கும் திறன் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். ஒரு சட்டுன்னு ஒரு இடத்துக்கு போகணும் கிளம்புங்க அப்படின்னாலும் சட்டுன்னு கிளம்ப மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்லோவா இரு, என்ன அவசரம், போகலாம் அப்படின்னு ரொம்ப நிதானமா கிளம்புவாங்க. ஆனா பர்ஃபெக்ட்டா கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவர் லக்னத்துல இருக்கிறதுனால அந்த தன்மைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாகவும் தனிமையை விரும்பக்கூடியவராகவும் அவங்க பல கலகலப்பாக பேச விரும்பாதவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.